நீங்கள் இந்த கோயில் எந்த இடத்துல இருக்குது எக்ஸாக்டாக நீங்கள் சொன்னீங்கன்னா கொஞ்சம் வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த கோயில் தாஸ்மல் கிராமத்தில் போல் மேலே. இது கிருஷ்ணகிரிலேருந்து எவ்வளோ தூரம், எவ்வளோ டைம் எடுக்கும் வர? கிருஷ்ணகிரிலேருந்து காவிரிப்பட்டினம் வந்து வரலாம், டேம் மேலேயும் வரலாம், முத்தூர் டேம் மேலேயும் வரலாம். காவிரிப்பட்டினத்து பைபாஸில் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக வந்துடலாம். ஈஸியாக வந்துடலாங்களா? ஸோ அங்கேருந்து வந்துட்டு இது வண்டி வர வசதியெல்லாம் எப்படி இருக்குங்க? வண்டி வரத்துக்கு நீங்கள் நாங்கள் பார்த்த வரையுமே எல்லாம் உடச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ மேலே கோயில் வரையுமே நடக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி இருந்தது. ஸோ இது எப்போ இருந்து பண்ணிகிட்ருக்கீங்க கோயில் வேறு? சொர்க்கமாக சொன்னால் ஒரு 13 வருஷமாக மின் பின்ன ஆகலாம். 13 வருஷமாக உடச்சி பண்ணிகிட்ருக்கீங்க. கீழே மண் ரோட்லேருந்தே ரோடில் இருந்துச்சு. ஆமாம். ஒரு 2.5 கிலோமீட்ரு கிட்டத்தட்ட ஒரு 3 கிலோமீட்டர் ரோடு இல்லை இதில். ஆமாம். அதனால் மக்கள் கொடுக்குற காசில் வசூல் பண்ணி அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுன்னு வந்துங்குது. கிட்டத்தட்ட 13 வருஷத்துக்கு ஆகலாம். ஓகே. இப்போ இன்னும் கொஞ்சம் வேலை முடியாதுக்கு இது. ஓகேங்க. ரோடு போடாதமே நம்ம சிரமப்பட்டு அதை சொன்னீங்களா ஃபஸ்ட்டு 3 கிலோமீட்டர் நடந்து வந்தேனே. அப்போ பாதையில் வழிங்களாம் நம்ம கஷ்டப்பட்டு ஏறினாங்க. குழந்தை குட்டிகளாக எட்டு வரதுக்கு நம்ம ரிஸ்க்கு. அதனால் கோயிலுக்கு அப்போ வந்து கூட்டம் அவ்வளோ வராது. இது பொட்டாசு மாதத்தில் கூட்டம் வரும். பொட்டாசு மாதம்னா வருஷத்தில் ஒரு மாதம் வரும். அப்போ அந்த ஒரு மாதத்துக்கு நம்ம ரிஸ்க் எடுத்தோம்னா நம்ம கிட்டத்தட்ட நம்ம உள்ளூர்கார் வெளியூர்னா கூட வெளியிலேருந்து வராங்க. பெங்களூர்கார், அப்படி நம்ம மைசூர்கார், அந்த ஊருக்கார் எல்லாமே வராங்க. குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால் வசதி இல்லாத கொஞ்சம் அவங்களாம் வரல. இப்போ நம்ம கொஞ்சம் வசதி பண்ணதுனால வந்து நிற்கிறாங்க, வரத்துக்கு ஆரம்பிச்சுக்கிறாங்க. அது மக்கள் கொடுக்குற காசில் தான் இது போது கவர்மெண்ட் எதுவும் செய்யலை. ஓகேங்க. இன்னொரு வருஷத்துக்குள்ளே இந்த கோயில் சிசி ரோடு முக்காசில் முடிஞ்சுக்குது. இன்னொரு கால்வாசி வேலை இருக்குது. ஓகே. அது வேலை ஆரம்பிச்சுனே தாங்கிறாங்க. அதெல்லாம் மக்கள் கொடுக்குற காசில் தான் வேலை இருக்குது. ஓகே. கீழேயும் பார்த்தேன், கொஞ்சம் மண் ரோடு மாதிரி இருந்தது. மண் ரோடு வந்து ஏற்கனவே அங்கேருந்து கீழேருந்து அதே தான் 2 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த மண் ரோடு. அங்கேருந்து எடுத்தோன்னா 1 கிலோமீட்டர், மொத்தம் 3 கிலோமீட்டர் வரலாம். 3க்கு மிச்சம் தான் கம்மி தான் வரலாம். ஆமாம். அந்த மண் ரோடு வந்து ஃபஸ்ட்டு ஒரே காடாக இருந்துச்சு. கீழேருந்து கொடி பாதையில் தான் வரணும். அப்போ மழை வந்து குழி பள்ளம் மேடு உப்பை அப்பப்போ சேர்ந்துக்கும். அதனால் நம்ம ரிஸ்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு 10 அடி 15 அடி இது ரோடு விட்டால் இன்னும் இந்த கோயில் நல்லா வரும். திமராசாமி அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுன்னு. ஆமாங்க. நீங்கள் தனியாராக பண்ணிகிட்டு இருக்கிறதா, கவர்மெண்ட்டோட எந்த உதவியும் இல்லாமல் பண்ணுறதா இது எல்லாமே? ஆமாங்க. ஓகேங்க. ஆனால் இந்த இடத்துக்கு வந்த இடத்துல பார்த்தோம், வியூவும் கோயிலுக்கு வராங்களோ இல்லையோ ஆஃப் ரோடிங் மாதிரியும் இருந்தது. வியூவும் நல்லா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டேம் பக்கமே இருக்குது, புத்தூர் டேம் பக்கமே இருக்குது. அது விட்டால் கொஞ்சம் வியூவும் ஒரு நாளைக்கு பெங்களூர்லேருந்து வர்றதுக்கும் சரி, சேலம் எங்கேருந்து வந்தாலுமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். மேபி செக் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேபி இவங்க தனியாக பண்ணிகிட்ருக்காங்க, எங்களால் முடிஞ்ச உதவியும் பண்ணுறோம். பாருங்கள், மேபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.